அன்னையாட்சி அரவிந்தருக்கு நன்றி. ஒளி பொருந்திய பாதையில் இணைந்து செல்வதற்கு உடன் வரும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூமா, கைண்ட்லி யுவர் டைம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆரோவிலிருந்து. முதலில் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது ஒரு கிராட்டிடியூட் திருவிழா. நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்னையினுடைய பாதையில் இருப்பவர்களுக்கு தை பொங்கல் அப்படின்னு சொன்னாக்க அது நாம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றியை உரித்தாக்குகிற ஒரு நாள். சோ நம்முடைய நன்றியை உரித்தாக்குவோம். மேலும் இந்த 2024வது வருடம் மேலும் அனைவரும் நல்ல முன்னேற்றம் பெற்று எல்லா வளங்களும் நலங்களும் பெற அன்னையிடம் உங்கள் அனைவருக்காகவும் வேண்டி பிரார்த்திக்கிறேன். சென்ற வாரம் நாம த நீட் டு பி வெர்ச்சுவஸ், ஒரு ஒழுக்க சீலனாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத ஒரு டாபிக் மட்டும் பார்த்தோம். சும்மா அதை ஒரு சம்மப் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாரம் தொடரலாம். Basically, this kind of will for purity, for good in men, which expresses itself in the ordinary mentality as the need to be virtuous, is the great obstacle of true self-living. இந்த நாம தூய்மையானவன் அப்படின்னு சொல்றது நம்மை நாமே இறைவனுக்கு கொடுப்பதில் அதுவே ஒரு பெரிய தடையாக இருக்கும். நாம நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கும் போதேவும் அதுவே ஒரு பெரிய நம்மை நாமே அழிப்பதற்கு, இறைவனிடம் அர்ப்பணித்து விடுவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறார் அன்னை. அது எப்படி நல்லவனா இருக்கிறது ஒரு தடையா இருக்கும் அப்படின்னாக்கா, நம்முடைய அகந்தை அங்கேதான் ஸ்டார்ட் ஆகுது. நான் நல்லவன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் அன்னைக்கிட்டேயே கொடுத்துட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் அது உண்மை. ஏன்னா நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையோ இல்லாட்டி வேற ஒரு விஷயங்களையோ அன்னை நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. அதற்கு மாறாக நம்முடைய இயல்பில் இருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களும் சரி, எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது, அது ஒண்ணுதான் இறைவன் நம்மிடம் இருந்து, அன்னை நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடியது. சோ இந்த நல்லவனா இருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு தடையாக ஆகிவிடுகிறது. ஏன்னா நம்ம அப்படி ஒரு தூய்மையான ஒரு மனிதன் அப்படின்னு எல்லாம் சொல்வதற்கு இல்லை. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது இந்த அலைஸ்ன்னு சொல்லப்படுகிற நேச நாடுகள் அந்த இதுக்கு மிகவும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். இன்னொரு சைடு இந்த ஹிட்லர், இந்த இதெல்லாம் அந்த ஃபால்ஸ்ஹுட் ஒரு பக்கம். ஆனா இந்த நேச நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற இதுல பிரிட்டிஷர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை ஆட்சி பண்றாங்க அப்படின்ற ஒரே காரணத்தால இந்த நேச நாடுகளுக்கு நாம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அந்த காலத்துல இருந்தது ஆசிரமத்திலேயே. ஆனா பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அதை வேறு ஒரு விதமாக பார்த்தார். நீங்க ஒரு நமக்கு நம்மள ஒருத்தன் ஆள்றான் அப்படிங்கிறதுனால உலகத்தையே விழுங்கக்கூடிய ஒரு அசுரனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அது கொஞ்சம் கூட நல்லதில்லை
இஃப் யூ வாண்ட் டு, இன்னும் அவர் வந்து அத ரிஜிடா வந்து சொல்றாரு ஒரு இடத்துல. இன்னும் நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் தி ஆஷ்ரம் அப்படின்னே சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொய்மை புரையோடி போயிருந்தது. ஏன்னா எதிர்காலத்துல மனித குலமே இல்லாத அளவிற்கு அது அழிந்துவிடும். அந்த நிலைமைக்கு வந்து எல்லாம் இருந்தது. இதை தன்னுடைய தீர்க்க திருஷ்டியால் அறிந்தவர் பகவான். அதனாலதான் அவர் வந்து நேச நாடுகளுக்கு அந்த ஒரு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். ஆசிரமம் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் விரும்பினார். இது போல இது நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. ஒரு ஒரு பரந்து விரிந்த நிலையில அதை பார்க்கும் பொழுது எது சரி எது தவறு, மொத்த மனித குலத்திற்கும் எது நல்லதாக இருக்கும், எது நன்மை பயக்கும், அதுக்கு அவரு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறத இங்க நாம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவன் வந்து இந்த நம்மள ஆட்சி பண்றாங்க, இவ்வளவு நாள் அடிமையா வச்சிருந்தாங்க, இவங்களுக்கு போய் இவரு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எல்லாருக்கும் இருந்தது. ஆனா மனித குலம் முழுவதும் அழிந்து போய்விடும், இது மாதிரி நம்ம அந்த அடுத்த இதுக்கு சப்போர்ட் பண்ணாக்க அப்படின்ற நிலைமையில பகவான் வந்து இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. அதனால நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய குறுகிய பார்வையில் அது இருக்கே ஒழிய உண்மையான தன்னையே அழித்து விடும் அந்த நிலை வந்து அங்கே வராது. நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போறேன், செவ்வாய்க்கிழமையான கோயிலுக்கு போறேன், வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போறேன், வீட்டுல வந்து பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் இது பண்றேன், தவறாம வந்து பூ போடுறேன், இதனால எல்லாம் ஒன்றும் ஆக போறதில்ல. நம்முடைய செல்ஃப் அனாலிசிஸ், உள்ளுக்குள்ள நாம என்னவாக இருக்கிறோம், எந்த மனப்பாங்கோடு ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மற்றபடி நீங்க செய்யறதெல்லாம் வெளியே செய்யற ரிச்சுவல்ஸுக்கு அதுக்கும் வந்து ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க ரொம்ப கூர்ந்து பாத்தீங்கன்னாக்கா பல ஆன்மீகவாதிகள் கோயில் பக்கமே போக மாட்டாங்க. அது வராதன்னு கூட சொல்றாரு. ஒரு ரீசெண்டா எதுலயோ ஒரு திருவண்ணாமலையில இருந்து ஒரு கிரிவலம் வீடியோவோ ஏதோ வருது. அதுல ஒரு சாமியார் சொல்றாரு, கோயிலுக்கெல்லாம் வரவே வராதிங்க அப்படின்றாரு. அப்ப அதெல்லாம் கேட்கறது வந்து ஷாக்கா இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அன்பு செய்யுங்க எல்லார் மேலையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு உன்னதமான விஷயத்த ஒரு நிமிஷத்துல அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அன்பு மட்டும்தான் இறைவன் அப்படிங்கிறத சொல்றாரு. சோ நம்ம இந்த ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னாக்கா, நம்மை தேடி, அதாவது அந்த யாரு இந்த இதுல உடன்பட்டிருக்காங்களோ அவர்களிடம் எல்லா விதமான இதுவும் அப்ப வரும். அப்பயும் நம்ம அறியாமையில இருக்கக்கூடாது, நமக்கு வந்து ஈகோ இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்மை பரிசோதித்தபடியே அந்த நிலையிலேயே நாம் இருக்க வேண்டும். மேலும் மேலும் முன்னேற நம்மை நாமே வந்து சீர்படுத்தி கொண்டே செல்வதற்கு நாம் தயாராக இருக்கணும். இதுதான் அந்த டு பி வெர்ச்சுவஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து போன வாரம் பார்த்தோம். Do not try to be among the pure. Accept to be with those who are in darkness and give it all with total love. இதைதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்பு செய்வது மட்டுமே அனைத்தையும் வந்து மாற்றக்கூடியது. இது வந்து நமக்கு சாவித்திரியில தெரியும். அந்த இறப்பு கடவுளிடம் கூட சாவித்திரி எந்த அளவுக்கு அந்த அன்போடு நடந்து கொண்டு டெத்து கிட்ட சொல்லுவா, இல்ல நீ இன்னும் கொஞ்ச நாள் இரு, நீதான் வந்து இந்த இரவா பேருக்கு வழி காட்டக்கூடியவன் நீதான், அதனால நீ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தன்னுடைய கணவன் இறந்து விட்டான், சத்தியவான் இறந்து விட்டான். இருந்தாலும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு டிபேட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட அந்த அன்பு அப்படிங்கிறது ஒன்றுதான் அதை அனைத்தையும் அந்த மாற்ற வல்லது அப்படிங்கிறது நமக்கும் சாவித்திரியில தெரியும். அதனால தூய்மையா இருக்கிறவர்களுக்கு மத்தியிலேயே நாமும் தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா எல்லா விதமான மனிதர்களோடையும் இருந்து கொண்டு அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவது சிறந்தது.
அடுத்தது வந்து total purity. Sweet mother, to be pure means what? To be pure, what does it mean? One is truly, perfectly pure only when the whole being, in all its elements and all its movements, adheres fully, exclusively to the divine will. This indeed is total purity. It does not depend on any moral or social law, any mental convention of any kind. It depends exclusively on this when all the elements and all the movements of the being adhere exclusively and totally to the divine will. As soon as you speak of purity, a moral monument comes in front of you which completely falsifies your notion. And note that it is infinitely easier to be moral from the social point of view than to be moral from the spiritual point of view. To be moral from the social point of view, one has only to pay good attention to do nothing which is not approved of by others. This may be somewhat difficult, but still it is not impossible. And one may be, as I said, a monument of insincerity and impurity while doing this. Whereas to be pure from the spiritual point of view means a vigilance, a consciousness, a sincerity that stand all tests. இது யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கட்டுமா மேடம்? வாசிக்குமா. முழுமையான தூய்மை. இனிய அன்னையே, தூய்மையாக இருப்பது என்றால் என்ன? தூய்மையாக இருத்தல் என்னவென்று கேட்கிறாயா? ஜீவன் முழுவதும் அதன் ஒவ்வொரு கூறிலும் அதன் எல்லா இயக்கங்களிலும் வேறெந்த சக்திக்கும் இடமளியாது முற்றிலும் இறைவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் போது மட்டுமே ஒருவன் உண்மையாக பூரணமாக தூய்மை அடைந்தவனாக இருக்கிறான். இதுவே முழுமையான தூய்மை. இது எந்த ஒழுக்க விதியையோ சமூக விதியையோ மனத்தினால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட எந்த ஒரு மரபையோ சார்ந்தது அன்று. ஜீவன் முழுவதும் அதன் எல்லா கூறுகளிலும் அதன் எல்லா இயக்கங்களிலும் வேறெந்த சக்திக்கும் இடமளியாது இறைவனது சித்தத்தின்படி நடக்கிறதா என்பதுதான் கேள்வி. தூய்மையை பற்றி பேச தொடங்கிய உடனே ஒழுக்கத்தின் நினைவு சின்னம் ஒன்று உன்முன் தோன்றுகிறது. அது தூய்மை பற்றிய கருத்தையே தவறாக மாற்றிவிடுகிறது. சமூக நோக்கின்படி ஒழுக்கமுடையவனாக இருப்பது ஆன்மீக நோக்கில் ஒழுக்கமுடையவனாக இருப்பதை விட சால மிக எளிது என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். சமூக நோக்கின்படி ஒழுக்கமுடையவனாக இருப்பதற்கு பிறர் சரி என்று ஒப்புக்கொள்ளாதவற்றை செய்யாதபடிக்கு கவனமாக இருந்தால் போதுமானது. இது ஓரளவு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் முடியாத காரியம் அன்று. ஆனால் ஒருவன் இந்த வகையில் ஒழுக்கமுடையவனாக இருக்கும் போதே நேர்மையின்மைக்கும் தூய்மையின்மைக்கும் சின்னமாக திகழலாம். ஆனால் ஆன்மீக நோக்கில் தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் அதற்கு எந்த சோதனையிலும் வெற்றி பெறக்கூடிய அளவு விழிப்பும் உணர்வும் நேர்மையும் தேவையாகும். தேங்க்யூ மேடம். அதாவது மதர் சொல்ற விஷயமே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கும். அது எல்லாரும் பார்க்கிற பார்வையும் நம் அன்னை நமக்கு காட்டுகிற ஒரு விதமும் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆஷ்ரம் ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும், அதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான சீருடை யூனிஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா இது இன்னைக்கு நேற்று கொண்டு வரப்பட்டதல்ல. இத எவ்வளவோ காலம் முன்னாடி, அதாவது 50ஸ்ல இருந்தேவும் இது மாதிரியான ஒரு நடைமுறை அங்க இருக்கு. அதாவது பெண்கள் அதிகமா படிக்காத காலத்துல ஆரம்பிச்ச அப்ப இருந்தேவும் இது மாதிரியான ஒரு முற்போக்கான விஷயங்களை அன்னை செய்தார். அப்போ அது ஏன் செய்தார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மனப்பான்மை ஆண் பெண் அப்படிங்கிறது இந்த உடல் அமைப்பு இல்லாட்டி அத சம்பந்தப்பட்டதா இருக்கே தவிர
இத வந்து வேற உளவியல் ரீதியாக எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஆணும் பெண்ணும் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கெல்லாம் பதிய வைக்கணும். அதுக்காக தான் வந்து அன்னை அது போல விஷயங்களை எல்லாம் செய்தார் அது. அத எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணி பார்த்தாங்க. அத வந்து எல்லாத்தையும் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது செய்றாங்க. அப்போ எவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து அன்னையினுடைய அந்த பார்வையில எவ்வளோ விஸ்வரூபம் எடுக்குது. அத்தன விஷயங்களும். எல்லாம் மாறுகிற அளவு இருக்கு. இன்னைக்கு நம்ம மாறியிருக்கோம். நெறைய விஷயங்கள் மாறியிருக்கோம். ஆனா, அப்பல்லாம் வந்து இது அ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து பிஎஸ்என்எல்ல வேலை செய்யும்போது, சும்மா அப்பல்லாம் திருமணம் எல்லாம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஒரு சின்ன ஃபங்ஷன் ஆஃபீஸ்ல உட்கார்ந்துருக்கோம் எல்லாரும். நான் வந்து எனக்கு எப்பயுமே சாதாரணமாவே உட்கார முடியாது. இந்த கால் மேல கால் போட்டே உட்கார்ந்து பழக்கம் எனக்கு. அதுபோல நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த மேடைக்கு போனவர் வந்து சொல்றாரு, "பெண்கள் என்ன பெண்கள் மாதிரியா இருக்காங்க? இத்தனைக்கும் எல்லாரும் நெறைய பெண்கள் வேலை செய்றாங்க எங்க ஆஃபீஸ்ல. இங்க பாருங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க." அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஸோ எவ்வளவு ஒரு இந்த வெர்ச்சுவஸ் அதாவது ரொம்ப தூய்மையா இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து புரையோடி போயிருக்கு. அதுக்கு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தா, ஒரு கெட்டவள் அப்படின்ற நிலைமைக்கு மனிதர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இத நான் சொல்ல வர்றேன். இதை எல்லாத்தையும் பார்க்கிறது ஒரு பார்வை இருக்கு. அன்னை அதை தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆஷ்ரம்ல வந்து குறிப்பிட்ட ஒரு இது மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு, ஒரு பர்ட்டிகுலரா இந்தந்த நடைமுறை தான் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அவ்ளோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது. சாதகர்களுக்கு சிலருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வெஜிடேரியன் அப்படின்ற அந்த சட்டத்தை மாற்றி, அந்த சாதகருக்கு முட்டை தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதை குடுத்தாங்க. ஏன்னா அப்படி ரொம்ப ஒரு அதுவே ஒரு ஈகோவா போயிடும். அதுவே நம்மை அகந்தைக்கு அதை இட்டுச் செல்லும் அப்படின்ற ஒரு இது அன்னைக்கு இருந்தது. சோ அவ்வளவு தூரம் ஒரு பார்வை, விசாலமான பார்வையோட அன்னை இதையெல்லாம் செய்தார். அப்போ இங்க வந்து தூய்மையாக இருத்தல் என்னவென்று கேட்கிறாயா? ஜீவன் முழுவதும் அதன் ஒவ்வொரு கூறிலும் அதன் எல்லா இயக்கங்களிலும் வேற எந்த சக்திக்கும் இடமளியாது முற்றிலும் இறைவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது மட்டுமே ஒருவன் உண்மையாக பூரணமாக தூய்மையடைந்தவனாக இருக்கிறான். அப்போ நமக்கு நம்முடைய எந்த இதுவும் கிடையாது. இறைவனுடைய விருப்பம் என்னவோ அதன்படி எவன் நடக்கிறானோ அவன் வந்து தூய்மையானவனாக இருப்பான். ஆனா மற்றவங்களுக்கு வந்து அது வேற மாதிரி தெரியலாம். ஆஹ் இப்ப வந்து ஒரு ஒரு கடவுளை வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் கோயிலுக்கு தான் போவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து இல்ல நான் என்னுடைய வீட்டிலேயே நான் ஒரு கோயில் கட்டி நான் அதுலயே நான் வழிபாடு பண்ணிக்கிறேன். இறைவன் என்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்போம். ஆனா இதுவே ஒரு ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். சோ அப்படி வந்து இந்த இறைவனுடைய சித்தத்தின்படி மட்டுமே ஒருவன் உண்மையாக பூரணமாக தூய்மை அடைந்தவனாக இருக்கிறான். அப்ப அந்த இறைவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வியே. அப்ப நம்மளா ஒண்ணு செய்ய முடியாது. நாம நாம எடுத்து செய்யறது வந்து அது இறைவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அன்னைக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. சோ இது போல இறைவனுடைய சித்தம் அவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வது நமக்கு முதற்படியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சித்தத்தின்படி நடந்தோமானால் அது வந்து ஒரு தூய்மையை அதுவே கொண்டு வரும். இவங்க பாரு எல்லாம் வந்து ஏதோ எங்கேயும் போறதில்ல. ஆனா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த அன்னை அன்பர்களை பார்த்து சொல்வதுண்டு. ஒரு சிரிச்சுட்டே இருக்காங்க எல்லாரும். சந்தோஷமா இருக்காங்க. மலர்ச்சியா இருக்காங்க. மலர்களை மட்டும் அன்னைக்கு வைக்கிறாங்க. வேற எதுவும் பெருசா சொல்றது இல்ல. சோ இது மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது, அந்த இறைவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியும் பொழுது, அதுதான் நம்மளை அந்த தூய்மைக்கு இட்டுச் செல்கிறது. இதுவே முழுமையான தூய்மை. இது எந்த ஒழுக்க விதியையோ, சமூக விதியையோ மனத்தினால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட
எந்த ஒரு மரபையோ சார்ந்தது அன்று. சோ இது வந்து ஒரு சோசியல் இது. முன்னாடி எல்லாம் நம்ம சொல்லுவோம், ஒரு பெண் குழந்தை வீட்ல இருந்தது அப்படின்னு சொன்னா, சத்தமா சிரிக்காத, வெளிய வராத, யாராவது 4 பேர் வந்துட்டா வெளிய வராத. இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு காலத்துல இருந்தது. இப்ப அதெல்லாம் அந்த நடைமுறை எல்லாம் மாறிப்போச்சு. ஏன்னா, அது மாரி சொன்னாலே மோசம் அப்படிங்கிற, சிரிச்சாலே மோசம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூக ரீதியான பல விஷயங்கள் மாறி, இன்றைக்கு வந்து நம்ம அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஆனாலும் கூட, இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கதான் இருக்கு. அது வந்து நமக்கு இந்த பரந்து விரிந்த நோக்கு, இல்லாட்டி இறைவனுடைய சித்தம், இல்லாட்டி ஆன்மீக நோக்கம், இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறதுனால ஏற்படுற விளைவுகள் அது. சோ, அதன் எல்லா கூறுகளிலும், ஜீவன் முழுவதும் அதன் எல்லா கூறுகளிலும், அதன் எல்லா இயக்கங்களிலும் வேற எந்த சக்திக்கும் இடமளியாது இறைவனது சித்தத்தின்படி நடக்கிறதா என்பதுதான் கேள்வி. இதுதான் முன்னாடியே சொன்னேன். ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். நாம வந்து எப்படி இருக்கோம்? நாம வந்து என்ன மாதிரி நடந்துக்கிறோம்? நாம வந்து நம்மளுடைய ஆன்மாவுக்கு நாம் உண்மையானவர்களாக இருக்கிறோமா? இந்த ஆரோவில்லையும், ஆஷ்ரம்லயும் இது ஒரு பெரிய சேலஞ்ச் இது. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சேற்றை வாரி இறைத்தது போல நம்ம மேல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து இறைச்சுக்கிட்டே இருக்கும் அது. அப்ப எவ்வளோ தூரம் நம்முடைய அந்த குட்வில், நல்ல எண்ணத்தையும், இறைவன் மேல, அன்னையின் மேல இருக்கிற நம்பிக்கையையும் அத கெட்டியா பிடிச்சிட்டு நாம வந்து முன்னேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ இது எல்லாமே வேற எந்த சக்திக்கும் இடமளியாது இறைவனது சித்தத்தின்படி நடக்கிறதா என்பதுதான் கேள்வி. சோ அது மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ வந்து நாம தூய்மை அப்படிங்கிறத பத்தி நினைக்க முடியும். தூய்மையை பற்றி பேசத் தொடங்கிய உடனேயே ஒழுக்கத்தின் நினைவு சின்னம் ஒன்று உன்முன் தோன்றுகிறது. அது தூய்மை பற்றிய கருத்தையே தவறாக மாற்றி விடுகிறது. நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஆன்மீகத்துல பெரிய ஆளுங்க. எப்பயும் வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சு உடனே வந்து கோவிலுக்கெல்லாம் போயிடுவாரு. ரெகுலரா இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் செய்வாரு. தவறாம இதெல்லாம் கடைப்பிடிப்பாரு. அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சொல்லும்போதே, இது மாதிரியான ஒரு நினைவு சின்னம் நமக்கு வந்துடுது. ஓகே, அவங்க ஆன்மீகத்துல பெரிய ஆளு அப்படின்னு சொன்னாக்கா, இது மாதிரி. பல சமயம் இந்த வெறும் பேரு கூட சிக்கலாகிறது உண்டு. எனக்கு அது மாதிரி பலமுறை நடந்தது உண்டு. தனலட்சுமி அப்படின்னு பேர் இருக்கிறதுனால, ஏதோ ஒரு கர்நாடக பேரு, ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கர்நாடகமான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த பெயரை வைத்து சில ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மனிதர்கள் வந்து இது பண்றது உண்டு. எனக்கு சிரிப்பா வரும். இட்ஸ் ஓகே. அதுக்காக வந்து நான் ரொம்ப மாடர்ன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்க வரல. ஆனா அவர்களுடைய சிந்தனையை நினைத்து ஒரு சிரிப்பு வரும் நமக்கு. ஏன்னா இது மாதிரியான ஒரு இத நம்மள நாமே வந்து கற்பனை பண்ணி கொள்கிறோம். அதான் அதுல இருக்கிற ஒரு தவறு. நாம வந்து நேர பார்த்து எதையும் இது பண்றது இல்ல. நாமளாவே ஒன்றை கற்பனை செய்து கொள்கிறோம். அப்ப இந்த ஒழுக்க ரீதியான ஒரு கற்பனையும் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறோம். சமூக நோக்கின்படி ஒழுக்கமுடையவனாக இருப்பது, ஆன்மீக நோக்கில் ஒழுக்கமுடையவனாக இருப்பதை விட சால மிக எளிது. ஏன்னா ஆன்மீகத்துல தான் அந்த ஒழுக்கமுடையவனாக இருப்பது ரொம்ப 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 கஷ்டம். அது ஏன் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு ரொம்ப விரிவாக பார்க்கலாம். பலவிதமான கஷ்டங்கள். ஆன்மீக நோக்கத்துல மட்டும் அந்த தூய்மையாக இருப்பது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்ல. ஏன்னா நான் வந்து ஆன்மீகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்மை சுற்றி பலவிதமான சக்திகள் நம்மள பார்த்துட்டே இருக்கும். இவ எந்த இடத்துல ஓட்ட விடுறா, என்ன பண்றா, அது வழியா என்ன புகழலாம். இதுதான் வந்து அந்த சக்திகள் வந்து ரெடியா காத்து கொண்டு இருக்கும். அதனால இந்த சமூக ரீதியாக இருப்பது அப்படிங்கிறது அது ஈஸியான விஷயம். நம்ம வந்து ஆமா நானும் போறேன், வரேன், 4 நல்லது செய்றேன், சேரிட்டி பண்றேன், 4 கோயில்களுக்கு டியூப்லைட் வாங்கி போடுறேன். சோ அதுலயே முடிஞ்சிடும். அது மிக எளிது. ஆனா உண்மையாகவே நல்லவனாக இருப்பது ஆன்மீக நோக்கில் அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம்.
சமூக நோக்கின்படி ஒழுக்கமுடையவனாக இருப்பதற்கு பிறர் சரி என்று ஒப்புக்கொள்ளாதவற்றை செய்யாதபடிக்கு கவனமாக இருந்தால் போதுமானது. மத்தவங்க வந்து எது கூடாதுன்னு சொல்றாங்களோ அது மட்டும் நம்ம செய்யாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டாலே போதும். நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல பேர் வாங்கிடலாம். இது ஓரளவு கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் முடியாத காரியம் அன்று. ஆனால் ஒருவன் இந்த வகையில் ஒழுக்கமுடையவனாக இருக்கும் போதே நேர்மையின்மைக்கும் தூய்மையின்மைக்கும் சின்னமாக திகழலாம். இப்படி இருக்கும்போதே மதர் என்ன சொல்றாங்க, நேர்மையின்மை, தூய்மையின்மை அதுக்கும் நீ ஒரு முக்கியமான ஆளா வந்து நீ போயிடலாம். ஏன்னா சமூக ரீதியாக இருக்கும் பொழுது அப்படிதான் ஆகும். ஒருத்தருக்கு நல்லது செய்யறது அப்படின்னா அது இன்னொருத்தனுக்கு கெட்டதாக இருக்கும். அப்ப எப்படி நம்ம வந்து நேர்மையுடையவனாக தூய்மையுடையவனாக நம்மால இருக்க முடியும்? அதனாலதான் இது எல்லாத்தையுமே ஆன்மீக நோக்கில் பார்ப்பது அப்படிங்கிறத அன்னை திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஆனால் ஆன்மீக நோக்கில் தூய்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமானால் அதற்கு எந்த சோதனையிலும் வெற்றி பெறக்கூடிய அளவு, எந்த சோதனையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு பலவிதமான கதைகள் உங்களுக்கு தெரியும். அபிராமி பட்டர் கதை தெரியும். கதை தெரியுமா வசந்தாமா? எஸ்மா, சொல்லுங்கம்மா. அபிராம பட்டர் கதை தெரியுமா? ஆமாம்மா. அவர் வந்து இந்த நிலவை இல்ல, அதாவது ஒரு நிறைய அந்த ராஜா கேட்கும் பொழுது அந்த டிவைன் மேலேயே ரொம்ப அபிமானமா அந்த பக்தியா இருந்தாரு. ஆனா அமாவாசை பௌர்ணமி மாத்தி சொல்லிட்டாரு. அந்த டே அமாவாசையா இருக்கு, ஆனா அதுல பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப வந்து அந்த அரசர் வந்து இவர் ரொம்ப பொறுப்பற்றவர் அப்படிங்கிற முடிவுல வந்து, நீ இப்ப இந்த பௌர்ணமின்னு சொன்னதை நிரூபிக்க வேண்டும், இல்லைன்னா பாரு உன்னை சிறைச்சேதமோ ஏதோ தண்டனை கொடுத்துருங்க அந்த மாதிரி சொல்றாரு. இவர் வந்து அப்பவும் அந்த அபிராமி மேல அவருக்குள்ள பக்தி ரொம்ப ஆழமானது. அவருக்கு சுற்றுப்புறம் சூழ்நிலைய மறக்கடிக்கிற அளவுக்கு. அப்ப அவர் இந்த அபிராமி அந்த அது மாதிரி வரிசையா சொல்லிட்டே வரும்பொழுது அந்த டிவைன் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க விட்டுட்டீங்க. இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் அந்த அபிராமியோட அந்த என்ன சொல்றது அந்த சாநித்தியத்தில் அவர் திளைத்து விட்டார். அதுல மொத்தமா அதுல மூழ்கி போயிட்டார். அதனால இந்த ராஜா வந்தத அவரு கவனிக்கல. அப்படித்தானே அந்த இஷ்யூ ஆரம்பிச்சது? கரெக்டா? ஆமா ஆமா. அவர் பக்தியில ரொம்ப டீப்பா இருக்காரு. அவரு புற சூழ்நிலைகளை பாதிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. அப்படிதான் ஆரம்பிச்சது. சோ அந்த அளவுக்கு ஒரு இறைவனோட ஒன்றி போகும் பொழுது, ஆன்மீகத்தில் மிக ஒன்றிய நிலையில் வரும் பொழுது என்ன சிக்கல் வந்தது? கடைசியில இவரை சிரச்சேதம் செய்வதோ இல்லாட்டி நாடு கடத்துவதோ அது மாதிரியான ஒரு பெரிய விஷயமெல்லாம் நடந்துடுச்சு. அப்போ இது மாதிரியான எல்லா சோதனைகளுக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறார் அன்னை. ஆன்மீகத்துல இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரியான சோதனைகளுக்கு அதே மாதிரிதான் ஞான சம்பந்தர் இல்லையா வசந்தம்மா? அடுத்த ஒரு கதை இருக்கு, அது நரியை பரியாக்கியது இல்ல பரியை நரியாக்கியது. அதெல்லாம் மாணிக்க வாசகர் ஐம் சாரி மாணிக்க வாசகர் அவரு வந்து அவரும் அதே மாதிரி பண்ணாரு, உண்டா இல்லையா? சோ இது போல அரசர் வந்து ஒரு குதிரைகள் வாங்க நிறைய பொண்ணெல்லாம் கொடுத்து அனுப்பினாரு. ஆனா ஒரு ஆவுடையார் கோவில் வரும்பொழுது அந்த இறைவனுடைய பெரிய சாநித்தியத்துல மூழ்கிட்டாரு. He plunged himself so much. அவர் வந்த வேலையவே மறந்து கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் போகும். அந்த he was overwhelmed, அப்படியே முழுவதும் அமிழ்ந்துட்டாரு. இருக்கிறதா? கேக்குதா இப்போ? கேக்குதுமா. நடுவுல கொஞ்சம் இது நெட்வொர்க் இல்ல இஷ்யூ வந்தது. சோ இது மாதிரி நமக்கு வந்து நிறைய கதைகள் தெரியும். எப்படி ரொம்ப ஆன்மீகத்துல வந்து ரொம்ப தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்ன விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க வந்து எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் அன்னை சொல்றாங்க, இது மாதிரி விழிப்பும் உணர்வும் நேர்மையும் தேவையாக இருக்கும். அப்ப அது மாதிரி இருக்கிற சமயத்துல அவர் அபிராம்பட்ட ஐயோ நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இல்ல இன்னைக்கு பௌர்ணமி தான் சொன்னா என்ன ஆகும்? அந்த நேர்மை அங்க போயிடுச்சு இல்லையா? ஆனா அவர் அதை சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு அபிராமி வந்து எனக்கு காட்சி கொடுப்பா, இன்னைக்கு பௌர்ணமியா அவ வந்து எனக்கு அருள் புரிவாள் அப்படின்னு நினைச்சுதானே அவர் இது பண்ணாரு இல்லையா? சோ இது போல விஷயங்கள் நமக்கு வந்து ஆன்மீகத்துல முக்கியமானது.
அடுத்தது யாராவது இங்கிலீஷ்ல படிங்க. படிக்கட்டுமா மேம்? படிங்கம்மா. Now I may put you on your guard against people who live in their vital consciousness and say, I indeed am above moral laws. I follow a higher law. I am free from all moral laws. And they say this because they want to indulge in all irregularities. These people then have a double impurity. They have spiritual impurity and in addition social impurity. And these usually have a very good opinion of themselves. And they assert their wish to live their life with an unequaled impudence. But such people we don't want. Yet, usually the people whom I have found most difficult to convert are very respectable people. I am sorry, but I have had much more difficulty with respectable people than with those who were not so. For they had such a good opinion of themselves that it was impossible to open them. But the true thing is difficult. That is to say, one must be very vigilant and very self-controlled, very patient, and have a never-failing goodwill. One must not neglect having a small dose of humility, a sufficient one, and one must never be satisfied with the sincerity one has. One must always want more. Thank you, ma'am. தமிழ்ல யாராவது வாசிங்க. நான் வாசிக்கட்டுமா மேடம்? வேற யாரும் உமா ஸ்ரீனிவாசன் யாரும் இல்லையா? இருக்கேங்க மேடம். அது பேஜ் நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பேஜ் நம்பர் 261. சரி. 60 முழுமையான தூய்மைங்களா மேடம்? ஆமா, அது வந்து நான் ஒழுக்க விதிகளை எல்லாம் அங்கிருந்து வாசிப்பேன். தேங்க்யூ மேடம். நான் ஒழுக்க விதிகளை எல்லாம் தாண்டி போய்விட்டவன். நான் அதைவிட உயர்ந்த ஓர் விதியின்படி நடக்கிறேன். ஒழுக்க விதிகளில் இருந்தெல்லாம் நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்பவர்கள் விஷயத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். எல்லா தப்பு காரியங்களையும் செய்ய விரும்புவதால் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். ஆகவே இந்த மனிதர்களிடம் இரட்டை மாசு உள்ளது. ஆன்மீக மாசுடன் சமூக மாசும் உள்ளது. பொதுவாக இப்படிப்பட்டவர்கள் தங்களை மிக உயர்வாக கருதி கொள்வார்கள். மனம் போனபடி வாழ வேண்டும் என்னும் தங்களுடைய விருப்பத்தை மிகுந்த ஆணவத்தோடு வெளியிட்டு கொள்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு வேண்டாம். அதுதான் இன்னும் வாசிங்க. அதோ முடிச்சிருங்க. சரிங்க. ஆயினும் மிகவும் மதிப்பிற்குரிய மனிதர்களை மாற்றுவதே எனக்கு அதிக கடினமாக இருந்திருக்கிறது. வருந்துகிறேன். ஆனால் இந்த மதிப்பிற்குரிய மனிதர்களை மாற்றுவது சாதாரண மக்களை மாற்றுவதை விட எனக்கு அதிக கடினமாக இருந்திருக்கிறது என்பது உண்மை. ஏனெனில் அவர்களுக்கு தங்களை பற்றி மிகவும் உயர்ந்த அபிப்பிராயம் இருந்தபடியால் அவர்களை திறக்க முடியவில்லை. உண்மையாகவே ஒழுக்க விதிகளை தாண்டி செல்வது மிகவும் கடினமான காரியம் என்பதில் சந்தேகமில்லை. அதாவது அந்த நிலையை அடைய வேண்டுமானால் ஒருவன் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும், மிகவும் சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும், மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும், ஒருபோதும் சோர்வடையாத நல்லெண்ணம் இருக்க வேண்டும். துளித்தாழ்மையும் சற்று பெரிய துளியாகவே தேவை என்பதை
மறந்துவிடக்கூடாது. அதோடு உன்னிடம் இப்போதிருக்கிற நேர்மையுடன் திருப்தி அடைந்து விடவும் கூடாது. மேலும் மேலும் நேர்மையில் வளர ஆசைப்பட வேண்டும். நன்றிங்கம்மா. நன்றி. இதுல வந்து நான் ஒழுக்க விதிகளை எல்லாம் தாண்டி போய்விட்டவன். நான் அதைவிட உயர்ந்த ஒரு விதியின்படி நடக்கிறேன். ஒழுக்க விதிகளிலிருந்தெல்லாம் நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்பவர்கள் விஷயத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். எல்லா தப்பு காரியங்களையும், இது நமக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டேன், எல்லாம் எனக்கு வந்து நிறைய மனிதர்களை இது போல நாங்க இங்க வந்து மீட் பண்றது உண்டு. ஆரோவில்ல சிரிப்பா வரும், என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு வந்து தெரியாது. எங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு, அது வந்தது, இது வந்தது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேர் வருவாங்க. நாங்க வந்து வாயை மூடிட்டு பேசாம வந்து உனக்கான இடம் இது இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட அந்த ஒரு ஓப்பன்னஸ் இல்லை, ஒரு அன்னைக்கு திறவாக அவர்கள் இல்லை. ஏன்னா புதுசான சில விஷயங்களை செய்யும் பொழுது நாம செய்யும் போதுதான் அதுல வர்ற நல்லது சின்ன விஷயமா இருக்கும், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமாக இருக்கும், ஆனா அது வந்து அவ்வளோ முக்கியமானதாக இருக்கும். வேலையில சின்ன விஷயம், சாதாரண விஷயம், பெரிய விஷயம்னு ஒண்ணுமே இல்லைன்னு அன்னை நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் எதை சொல்லி புரிய வைக்கிறது? இங்க ஒருத்தவங்க வந்தப்ப சொல்றாங்க, நான் சொன்னேன் இல்ல இது கொஞ்சம் ஆரம் இல்லை, இப்படி இப்படி இருக்கணும், இது மாதிரி எல்லாம் இருக்கும், எனக்கு தெரியும். அப்புறம் வந்து சரி நீங்க வந்து இந்த மாதிரியான வேலை தான் இப்படிதான் செய்ய முடியும், அது எனக்கு தெரியும். எல்லாமே அவங்களுக்கு தெரியும்னா அவங்க எதுக்கு இங்க இருக்கணும் இல்லையா? அவங்க இருக்க வேண்டிய இடமே வேற. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. இது மாதிரி வர்றவங்கள்ட்ட நம்ம என்ன பேசுறது? பிகாஸ் தெர் இஸ் நோ ஓப்பன்னஸ். அதை வந்து தன்னை திறவாக அவர்கள் நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்க, என்ன செய்ய போறீங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு முழு நேர்மை அப்படிங்கிறது 0%. அப்ப என்ன பண்ண முடியும் நம்மள? இது மாதிரி மனிதர்களே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவங்க கஷ்டப்படுறாங்க தான், இருந்தாலும் வந்து அவங்க இன்னும் எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஒழுக்க அதை விட உயர்ந்த விதியின்படி நான் நடக்கிறேன், எனக்கு வந்து மேல இருந்து எல்லாம் வருது, நான் அதுபடிதான் நான் செய்யறேன் அப்படின்னு. அப்பதான் இவங்க வந்து 2 டபுளா மிஸ்டேக் பண்றாங்க. விஷயத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். எல்லா தப்பு காரியங்களையும் செய்ய விரும்புவதால் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அப்ப எல்லா விதமான தப்பு காரியமும் அதுக்கான அவங்க வந்து அந்த பாதையை அவங்க திறந்து விட்டாங்க, அதுல போறாங்க, அதனால என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பின்னாடி வந்து ஆரோவில் சரியில்லை, ஆசிரம் சரியில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வரும் அவங்களோட. ஆகவே இந்த மனிதர்களிடம் இரட்டை மாசு உள்ளதுன்னு சொல்றாங்க. மதர் வந்து இவங்கள்ட்ட 2 மிஸ்டேக்கு. ஒண்ணு வந்து என்னது, ஆன்மீக மாசுடன் சமூக மாசும் உள்ளது. நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒண்ணு, அது போக ஸ்பிரிச்சுவலான அந்த இம்பியூரிட்டியும் அவங்கள்ட்ட இருக்கு. பொதுவாக இப்படிப்பட்டவர்கள் தங்களை மிக உயர்வாக கருதி கொள்வார்கள். அதை தான் சொன்னேன், ரொம்ப தனக்கு தான் அத்தனையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே போவாங்க, சொல்லிட்டே போவாங்க. நமக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் தெரியாது. மனம் போனபடி வாழ வேண்டும் என்னும் தங்களுடைய விருப்பத்தை மிகுந்த ஆணவத்தோடு வெளியிட்டுக் கொள்வார்கள். நமக்கு இந்த அடுத்த பேரால சொன்னது போல ஆரோவிலுக்கு நம்மளையே அர்ப்பணிக்கிறோம், இல்லாட்டி அன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க முதலில் நமக்கு தேவை அந்த பணிவு, ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது முக்கியமான தேவை. நான் பல முறை வந்து டாக்டர் அலோக் பாண்டே பேச வரும்போது பார்த்திருக்கேன். அவர் வந்து எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் முதல்ல சொல்ல மாட்டாரு. முதல்ல அங்க இருக்கிற மதர் போட்டோ முன்னாடி நின்னு ரொம்ப தலை வணங்கி மதரை வந்து ஆஃபர் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து உட்காருவாரு, அப்புறம் தான் எல்லார்கிட்டையும் பேசுவாரு, அப்புறம் தான் ஒரு வணக்கம் சொல்லுவாரு.
அப்போ இந்த ஒரு அவர் எவ்வளோ ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு, எவ்வளோ நாலேஜ், அதை வந்து நம்மளால வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ ஸ்பான்டேனிட்டி இயல்பாகவே அப்படியே கொட்டும் எல்லா இடத்துல இருந்து. சாவித்திரினா அதுல தரோவா, உபநிஷத்துகள்னா அதுல தரோவா, எல்லாத்தையும் சொல்லிட்டே போவார். அவ்வளோ பெரிய மனிதர். ஆனா அந்த ஒரு பணிவோட அதை வந்து நடந்துக்கிறத பார்க்க முடியும். அப்படி இருந்தாதான் அவர்கள் வந்து இந்த ஆன்மீகத்துல உயர்ந்தவர்களாக, தூய்மையானவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு வேண்டாம்ட்டாங்க அன்னை. இது மாதிரியான ஆட்கள் நமக்கு வேண்டாம். ஆயினும் மிகவும் மதிப்பிற்குரிய மனிதர்களை மாற்றுவதே எனக்கு அதிக கடினமாக இருக்கிறது. வருந்துகிறேன். ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பீப்புள், பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க, தான் வந்து என்ன சொல்றது, நிறைய சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம், அவங்களையெல்லாம் மாற்றுவது மிக கடினம். அது கரெக்ட் தானே? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு லெவல்ல அவங்க வந்து தன்னை வச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு கீழே மேலே எல்லாம் அவங்க வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மதிப்பிற்குரிய மனிதர்களை மாற்றுவது சாதாரண மக்களை மாற்றுவதை விட எனக்கு அதிக கடினமானதாக இருந்திருக்கிறது. அது கஷ்டம் தானே? ஏன்னா நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். நான் வந்து ரொம்ப நல்லவன், இவ்வளவு சாதிச்சிருக்கேன், அப்புறம் இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட நான் எதுவும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு தங்களை பற்றி மிகவும் உயர்ந்த அபிப்பிராயம் இருந்தபடியால் அவர்களை திறக்க முடியவில்லை. அவங்க ஒரு க்ளோஸ்டா இருக்காங்க. நான் வந்து நல்லவன், நான் நிறைய செஞ்சுட்டேன், நிறைய பேரை பார்த்துட்டேன், எனக்கு வந்து இது அந்த அந்த வட்டத்துக்குள்ள அவங்க இருந்துக்கிறாங்க. அதுக்கு மேல அந்த ஓப்பனிங் வந்து இல்ல. நீங்க வந்து பலரை இது போல சாதாரண மக்கள் வந்து ஆரோவிலையோ ஆசிரமையோ விசிட் பண்றதை பார்க்க முடியும். ரொம்ப பெரிய மனிதர்கள்லாம் அவ்வளவா வரமாட்டாங்க. ஸோ அதை வந்து தனியா இன்னொரு இந்த ரெக்கார்டிங் இல்லைன்னா தனியா ஒன்று சொல்ல முடியும். உண்மையாகவே ஒழுக்க விதிகளை தாண்டி செல்வது மிகவும் கடினமான காரியம் என்பதில் சந்தேகம் இல்லை. அதாவது அந்த நிலையை அடைய வேண்டுமானால் ஒருவன் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும், மிகவும் சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்க விதியெல்லாம் தாண்டி போறோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்பதான் அந்த செல்ஃப் கண்ட்ரோல், எங்கே நமக்கு சுதந்திரம் இருக்கோ, மிகவும் சுதந்திரம் வழங்கப்பட்டு இருக்கிறதோ, அங்கே ஜஸ்ட் ஆப்போசிட்டா நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும். அங்கே வந்து ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும், ரொம்ப நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். பேசுறது, நம்முடைய செயல்கள், நம்முடைய நடை உடை பாவனை அத்தனையுமே இங்கே ஆரோவில் வந்து ஃப்ரீடம் தான். ஆனா இங்கேதான் மிகவும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ஒரு அதற்கான அழகு அது. அப்பதான் அந்த ஆரோவில் அப்படிங்கிறது முழு அந்த வீச்சோட அது பரிமளிக்கும். மிகவும் சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும், மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அவ்வளோ பொறுமை தேவை. ஏன்னா இங்க இருக்கிற பலர் வந்து ஆரோவில பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. மதர்ஷி அரபிந்தோன்னு ரொம்ப தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் இருக்கும். ஆரோவிலுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் மட்டுமே இருக்கும். ஆனா அந்த எண்ணமே போதுமானது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு நேர்மை இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. அந்த நேர்மையே அவர்களை வேற ஒரு நிலைக்கு கொண்டு போய் வைக்கும். ஸோ அது போல இதெல்லாம் நம்ம கையாளணும் அப்படின்னு சொன்னாக்கா அது அவங்கள சுத்தி இருக்கிற மற்றவர்கள், இப்ப வந்து நமக்கு மதர்ஷி அரபிந்தோனா அவங்களுடைய இந்த பல போதனைகள் இதெல்லாம் வந்து சாவித்திரியோ சிந்தசிஸோ இதெல்லாம் நம்ம ஓரளவு அது பரிச்சயமான மனிதர்களாக நாம இருப்போம். ஆனா அவங்கள்ட்ட போய் பெரிய லாஜிக்கெல்லாம் நம்ம பேச முடியாது. இருந்தாலும் அவர்களுடைய நிலையை நம் மனதில் ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தபடி நாம் அவர்களுடன் அந்த இணைந்து வேலை செய்வது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம். அதற்கு இந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒருபோதும் சோர்வடையாத நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அப்பதான் வந்துடும். எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா பாரு ஒண்ணுமே தெரியல, இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னாக்கா, நிறைய அந்த ஆரோவில்ல புதுசா சேர்றவங்களுக்காக வகுப்பு எடுக்கிறேன். சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றது, அற்புதம். அந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ அற்புதமா கேள்வி கேட்குறாங்க.
இது என்னதுமா, இது வந்து எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கம்மா அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ஏன்னா அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்து ஒரு ஒரு மிகவும் இள வயதினர், ஒரு கல்யாணம் ஆகல இன்னும், ஒரு டீனேஜ்ல இருக்கிறவங்க, இல்ல 20ஸ்ல இருக்கிறவங்க, அது மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் வந்து இது என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவு ஒரு நல்ல எண்ணம் இருக்க இருக்க இது எல்லாம் வந்து சாத்தியம். அது துளி தாழ்மையும் சற்று பெரிய துளியாகவே, அதாவது அந்த ஹியூமிலிட்டி, பணிவு, அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு தேவை என்பதை மறந்துவிடக் கூடாது. நமக்கு எவ்வளவுதான் தெரியும். ஸ்ரீ அரபிந்தோ வந்து என்ன அவர் வந்து சொல்றாரு, என்னுடைய அறிவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி வந்து நான் இதெல்லாம் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. டிஸ்கவுண்ட்னா என்ன, 5% 10% அப்படின்னு நம்ம பேசுவோம். சோ அது மாதிரி அவருடைய அந்த இன்டெலிஜென்ஸுக்கு, அந்த புத்தி கூர்மைக்கான ஒரு சின்ன போர்ஷன் தான் இன்று நமக்கு கிடைத்திருக்கிற அத்தனை புத்தகங்களும். அப்போ இது இது அவருடைய அந்த முழு வீச்சை நம்ம என்னன்னு சொல்றது, அது எங்க போய் நிற்கும்? நம்மளால அது புரிஞ்சுக்க முடியுமா? ஆகிய நமக்கு நம்முடைய அந்த சிற்றறிவுக்கு நமக்கு எட்டுமா அப்படின்னா அது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. சாவித்திரியில வந்து ஒண்ணு தொட்டானாக்கா நமக்கு ஒரு மாதிரி ஒரு புரிதல் இருக்கு. இன்னொருத்தர் வந்து இன்னொரு மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. மூணாவது ஒரு மனிதர் வந்து அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப இது போல ஒரு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அந்த ஒரு காவியம் அப்படின்னு சொன்னாக்கா, இது போல எல்லா விஷயத்தையும் லைஃப் டிவைன் எல்லாம் எடுத்துக்கிட்டானாக்கா ஒரு ஒரு பிரச்சனைய 360 டிகிரி அவர் வந்து அனலைஸ் பண்ணி கடைசியில ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு நம்மளை கொண்டு போய் வைப்பார். அப்ப நமக்கு வந்து அந்த நம்மையும் அது போல பார்க்க தூண்டுகிற ஒரு இத வந்து உத்வேகத்தை அந்த நூல்கள் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கம்பேர் பண்ண முடியல. சோ அந்த அளவுக்கு ஆனா நமக்கு அந்த ஒரு பெரிய ஹியூமிலிட்டி வந்து என்னைக்குமே அது இருக்கணும். சோ அது பெரிய துளியாகவே இருக்கணும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதோடு உன்னிடம் இப்போது இருக்கிற நேர்மையுடன் திருப்தி அடைந்து விடவும் கூடாது. நான் நேர்மையானவன், நான் எல்லாத்தையும் மதட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இன்னும் இன்னும் அந்த நேர்மையை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த முன்னேற முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா திருப்பியும் ஒரு சந்தர்ப்பம் வரும், அன்னையிடம் நாம் நேர்மையாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு நாளும் எழுவது உண்டு நமக்கு. சோ மேலும் மேலும் அந்த நேர்மை அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்தது யாராவது வாசிங்க. வசந்த வாசிங்கம்மா. ஒரு சின்ன இது மட்டுமா ஷேரிங். இதுல பகவானும் மதரும் ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஜெம்ஸ் தே ஆர் கிவிங். வந்து ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதுங்கிறத நம்ம நினைக்கிறோம், அதுவே கொஞ்சம் கஷ்டம், எத்திக் ரூல்ஸ் எல்லாம். ஆனா அதை தாண்டுவதற்கு ரொம்ப அதை விட பெரிய ஒரு இன்டெகிரிட்டி வேணுங்கிறத ரொம்ப சொல்லிட்டாங்க. அந்த ஒழுக்க விதிகளை தாண்டி செல்வது இன்னும் கடினமான காரியம். அதுக்கு மேல நான் இருக்கணும்னா அப்ப என்கிட்ட பெர்ஃபெக்ட் சின்சியரிட்டி வேணுங்கிறாங்க. மதர் சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் இந்த எல்லா இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சின்சியரிட்டின்னு சொல்லுவாங்க. முதல்ல சரண்டர் எல்லாத்துக்கும் மேல இருக்கு, அதுக்கு அடுத்த 5 இதழ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சின்சியரிட்டி அப்படிம்பாங்க. அது போல சின்சியரிட்டி, அப்புறம் ஆஸ்பிரேஷன், அந்த மாதிரி இன்னொரு 3 இருக்குமா, நான் நோட் பண்ணியிருக்கேன், எடுத்து கொடுக்குறேன். அது வந்து அப்புறம் ஹியூமிலிட்டியை வந்து அவங்களுடைய அந்த 10-12 ஆஸ்பெக்ட்ஸ சொல்லும் போது ஹியூமிலிட்டி இஸ் த ஹியூமிலிட்டி பிஃபோர் த டிவைன். அவ்வளவு பெரியதுக்கு முன்னால நான் ஒரு சிறு புள்ளி, அந்த டிவைனுடைய வில் தான் எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி ஹியூமிலிட்டி வேணும்பாங்க. இந்த எல்லாம் இந்த ஒரே பேராகிராஃப்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்கம்மா. ரொம்ப ஒரு விஷயம் அவ்வளவுதான். ரொம்ப அப்புறம் இத துளி, சற்று பெரிய துளி, அது ஒரு ரொம்ப ஹியூமரஸ் அல்லது பெரிய துளியாவே இருக்கணும். ஆமா,
அதுவும் ரொம்ப அந்த ஒவ்வொரு லைனும் அதுல என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஆமா. இன்னும் ஒரு இடம் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் மோர் சின்சியர் ஆகும்பொழுது, இன்னும் ம். நம்ம சின்சியராவே இல்ல. இன்னும் ரொம்ப செய்யணும்னு தோணும். ஆமா. அப்பதான் புரியும்பாங்க. நம்ம ம். சின்சியர் ஆனாதான் ஹவு மச் மோர் சின்சியரிட்டி ஐ மஸ்ட் எக்ஸிபிட்ங்கிறது எனக்கே புரியும் அப்படின்னு சொல்றாங்க. ம். ம். அதனால இது ரொம்ப கருத்து செறிவுனா அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட் செறிவு. பியூரிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்பதான் தெரியுது இல்லையா? ம். இந்த அடுத்த ஹெட்டிங்க்கு போலாமா? அப்போதான் இது ரைட் answer டு பி ரொம்ப. வாசிங்க. Thank you. The right to be free. Many times in his writings, particularly in the synthesis of yoga, Sri Aurobindo warns us against the imaginings of those who believe they can do sadhana without rigorous self-control and who heed all sorts of inspirations which lead them to a dangerous imbalance where all their repressed, hidden, secret desires come out into the open under the pretense of liberation from ordinary conventions and ordinary reason. One can be free only by soaring to the heights, high above human passions. Only when one has achieved higher selfless freedom, and done away with all desires and impulses, does one have the right to be free. கன்னியூ பண்ணிடுவா மீதியும். முடிச்சிடுங்க. But neither should people who are very reasonable, very moral according to ordinary social laws, think themselves wise, for their wisdom is an illusion and holds no profound truth. One who would break the law must be above the law. One who would ignore conventions must be above conventions. One who would despise all rules must be above all rules. And the motive of this liberation should never be a personal, egoistic one. The desire to satisfy an ambition, aggrandize one's personality through a feeling of superiority, out of contempt for others, to set oneself above the herd and regard it with condescension. Be on your guard when you feel yourself superior and look down on others ironically, as if to say, I am no longer made of such stuff. That's when you go off the track and are in danger of falling into an abyss. Thank you, மா. ரொம்ப ஐயா வைக்கனர். தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிங்க. அம்மா படிக்கட்டுமா மேடம்? பாக்யலட்சுமி படிங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்க. சுதந்திரமாக இருக்கும் உரிமை. சிலர் கண்டிப்பான சுய கட்டுப்பாடு இல்லாமலேயே சாதனை செய்ய முடியும் என்று நினைத்துக் கொள்கின்றனர். அவர்கள் என்னவெல்லாமோ அகவெழுச்சிகள் பெறுகின்றனர், அவற்றிற்கு செவிசாய்க்கின்றனர். அது அவர்களை ஆபத்தான அளவிற்கு சமநிலை பிறழும்படி செய்து விடுகிறது. அந்நிலையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய ஆசைகள், மறைந்திருந்த ரகசியமான ஆசைகள் எல்லாம் வெளியே வருகின்றன. தாங்கள் சாதாரண சம்பிரதாயமான ஒழுக்க விதிகள், சாதாரண பகுத்தறிவு இவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றுவிட்டதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் அவற்றில் மூழ்குகின்றனர். இத்தகைய தவற்றை செய்யாதிருக்கும்படி ஸ்ரீ அரவிந்தர் பலமுறை தமது எழுத்துக்களில், குறிப்பாக த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, யோகங்களின் இணைப்புவில் நம்மை எச்சரிக்கிறார். மனிதனுடைய வேக எழுச்சிகளுக்கெல்லாம் மிக மேலே சென்ற பிறகுதான் விடுதலை பெற முடியும். ஆசைகள் தூண்டுதல்களையெல்லாம் விட்டொழித்து விட்டு உயர்ந்த நானென்ற முனைப்பற்ற சுதந்திரத்தை பெற்ற போதே ஒருவனுக்கு சுதந்திரமாக இருப்பதற்கு உரிமை கிடைக்கிறது.
அதே சமயம் உயர்ந்த பகுத்தறிவுடையவர்களாகவும் சமுதாய விதிகளின்படி பார்த்தால் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாகவும் இருப்பவர்கள் தங்களை பெரிய ஞானிகள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அவர்களுடைய ஞானம் ஒரு மதிமயக்கமே. அதில் ஆழ்ந்த உண்மை ஏதும் இல்லை. சட்டத்திற்கு மேல் சென்றுவிட்ட ஒருவன் தான் சட்டத்தை மீற முடியும். மரபுகளை அலட்சியம் செய்பவன் மரபுகளுக்கு மேல் சென்றிருக்க வேண்டும். விதிகளை இகழ்பவன் விதிகளை தாண்டி மேலே சென்றிருக்க வேண்டும். இந்த விடுதலையின் நோக்கம் ஒருபோதும் தனிப்பட்டதாக அகங்கார தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது. ஒரு பேராவலை திருப்தி செய்யும் ஆசையாக தன்னுடைய ஆளுமையை கைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உயர்வு மனப்பான்மை, பிறர்பால் இகழ்ச்சி, சாதாரண மக்கள் கூட்டத்தை விட தன்னை உயர்ந்தவனாக எண்ணி நடத்தல் இக்குணங்கள் உடையதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை விட நீ உயர்ந்தவன் என்னும் எண்ணம் உண்டாகி தருக்குடன் கேலியாக நான் இவர்களை போன்றில்லை என்று பேசத் தோன்றும் போது கவனமாக இரு. நீ தடம் புரண்டு படுகுழியில் விழப்போகிறாய். நன்றி. நன்றிமா. சுதந்திரமாக இருக்கும் உரிமை. சிலர் கண்டிப்பான சுய கட்டுப்பாடு இல்லாமலேயே சாதனை செய்ய முடியும் என்று நினைத்துக் கொள்கின்றனர். இந்த சுய கட்டுப்பாடு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நான் முதலே சொன்னேன், ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அந்த மோடு எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும். நாம மதர் சொன்ன எளிமையான விஷயம், ரிமெம்பர் அண்ட் ஆஃபர். இதை செய்யறோமா? என்கிட்ட நிறைய பேரு சொல்லுவாங்க, இது இப்படி சொல்லியிருக்காரு, அதுல அப்படி சொல்லியிருக்காரு, இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டே போவாங்க. நான் சொன்னேன், எல்லாம் கரெக்டு தான், ஒன்றும் இது கிடையாது. கீதால இதை சொல்லியிருக்காரு, சிந்தசிஸ்ல அது சொல்லியிருக்காரு, லைஃப் டிவைன்ல சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே, படிக்கிறதுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பயிற்சின்னு ஒண்ணு செய்யல அப்படின்னு சொன்னாக்கா, அப்கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லதுதான். அது அதுல எந்த தவறும் இல்லவே இல்லை. ஆனா அது மட்டும் ஒரு ட்ராக்ல போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது நம்முடைய வாழ்க்கையில் அதை இன்டகிரேட் பண்ணும். அதோடு சேர்ந்து அதை இணைத்து நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவது எப்படி, அதை தான் நமக்கு பார்க்கணுமே தவிர, வெறுமனே இது படிக்கிறதுனால எனக்கு அதுல அவ்வளவா உடன்பாடு எப்பயுமே இருப்பதில்லை. அதனாலதான் இந்த சன்லைட் பாத் புத்தகத்தை எடுத்தது காரணமே இதுதான். ஒரு சிந்தசிஸ் படிக்கவோ இல்லாட்டி ஒரு லைஃப் டிவைன் படிக்கவோ, சாவித்திரி படிக்கவோ, சாவித்திரி எல்லாம் அப்படியேவும் படிக்க அது ஒரு ஆனந்தம், பேரானந்தம். அதுலயே தெளிச்சிட்டு போகலாம் நம்ம. அவ்வளோ அற்புதம் அது. அதுல அப்படியே கொட்டி கிடக்கு எல்லாமே. அது மாதிரி இருக்கும் பொழுது ஏன் இந்த புக்கை நம்ம தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம்? ஏன்னு சொன்னா, நம்மை நாம ஏதாவது மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சின்ன வழி கிடைக்காதா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாகவே இருக்கு. நம்முடைய இயல்பில் இருக்கும் சின்ன சின்ன குறைகள். அன்னை சொல்லுவாங்க, பெரிய விஷயத்தை எல்லாம் ஈஸியா மாற்றிட முடியும், நம்மால அதை மாத்திக்க முடியும், ஆனா சின்ன விஷயங்கள்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு அன்னை சொல்லுவாங்க. இதை நான் எப்பயுமே ஆசிரமம் போறது உண்டு வெள்ளிக்கிழமைகள்ல. முன்னாடி, இப்ப இல்லை, கோவிடுக்கு அப்புறம் அதெல்லாம் நின்று போச்சு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த 7:30 அந்த தியானத்திற்கு போறது உண்டு. அது மாதிரி போகும்போது சில இங்க இருந்து போறதுனால சில ஷாப்பிங் எல்லாம் இங்க கிடைக்காத சில விஷயங்கள்லாம் அப்படியே வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடைசியா ஆசிரம்ல போய் உட்கார்றது உண்டு. கொஞ்ச நேரம் போய் சிந்தசிஸ் ஆஃப் யோகா கிளாஸ், ஸ்ரதாலுவோட கிளாஸ், அதுல 1 மணி நேரம் இருக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு வர்றது உண்டு. அது மாதிரி போகும்போது இது நிஜமாவே எனக்கு நடந்தது. இதை நான் வெக்கப்படலை இதை சொல்றதுக்கு. நான் ஒரு ஸ்வீட் ஸ்டாலை கிராஸ் பண்ணி போறேன். நான் எனக்கு பசியா இல்லாட்டி அது என்னது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்வீட் ஸ்டாலை பார்த்தோடனே ஒரு நிமிஷம் அப்படியேவும் இந்த
சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கும்ல, இதை வாங்கி சாப்பிட மாட்டோமா, அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு. அப்போ வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதே அப்படியே நான் நினைச்சுக்கிறேன், இன்னும் நம்ம வந்து இந்த ஒரு நாய் மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து நம்ம மாறல பாத்தியா, இதுல இருந்து இன்னும் நம்ம வெளிவரல பாத்தியா, அதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது பாரு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன நானே நினைச்சுக்கிட்டே நான் வந்து கிராஸ் பண்ணி போனேன். இது போல பல விஷயங்கள், இது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா இதுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும். ஆனா எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படிங்கிறது, நாம எவ்வளவு உணர்வோட இல்ல அப்படிங்கிறது அந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் தெரியுது. இத வாங்குறோம், இல்லாட்டி இத சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம். சோ இந்த பல விஷயங்களை இது போல அன்றாடம் அத பயிற்சி பண்ணும் பொழுதுதான் நமக்கு வந்து பல உண்மைகள், நம்மை பற்றிய உண்மைகள் நமக்கே தெரிய வரும். சோ அததான் வந்து இங்க சுதந்திரமாக இருக்கும் உரிமை அப்படின்னு சொன்னாக்க, இதுதான் சுதந்திரம். எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறது தான் நமக்கு வந்து சுதந்திரம். நமக்கு வந்து வேணும் அப்படின்னாக்க எல்லாத்தையும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல எவன் ஒருவன் வைத்துக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான ஒரு ஆன்மீகவாதியாக. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எவ்வளவு சொல்லிட்டே போலாம். சம்பக்லால் ஸ்பீக்ஸ்ல வந்து அதை எழுதினத படிச்சோம்னாக்கா நமக்கு கண்ணுல தண்ணி வருது. என்ன, அன்னை வந்து எல்லாவற்றையும் பலவிதமான உணவு பதார்த்தங்களை பரிமாறுவார் பகவானுக்கு. அப்போ ஒவ்வொன்னையும் வைக்கும் பொழுது இது வந்து காசில இருந்து வந்த கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைப்பாங்க. அவருக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷன்ஸோ இல்லாட்டி எதுவோ அவருடைய முகத்தில் எதையுமே பார்க்க முடியாது. எதுவுமே ஒரு சின்ன இது கூட இருக்காது. அவ்வளோ சமநிலையோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி அது மனிதரே கிடையாது. அப்படி எழுதியிருப்பாரு. சோ இது போல எல்லாம் நமக்கு நம்மை நாமே அந்த ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளும் சந்தர்ப்பம் இந்த புத்தகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர்கள் என்னவெல்லாமோ அகவெழுச்சிகள் பெறுகின்றனர். நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னோடனே உள்ளுக்குள்ள இருந்து நிறைய இதெல்லாம் வந்து இந்த சாதனையில இருக்கிற பிட்ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நமக்கு இருக்கிற குழிகள், அதுல வந்து விழுந்துராம நம்ம வந்து பார்த்துக்கணும். அவற்றிற்கு செவி சாய்க்கின்றனர். அது அவர்களை ஆபத்தான அளவிற்கு சமநிலை பிறழும்படி செய்து விடுகிறது. நம்ம வந்து பெரும்பாலும் அமைதியா இருக்கிறது நல்லது. இந்த ஆன்மீகத்துல அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னாக்கா பலவிதமான அனுபவங்கள் வந்து அது இட் இஸ் குவைட் நேச்சுரல். அது இயல்பாகவே அது நடக்கக்கூடியதுதான். அதுக்காக நம்ம பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறது அது வந்து சரியா இருக்காது. அந்நிலையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய ஆசைகள், மறைந்திருந்த ரகசியமான ஆசைகள் எல்லாம் வெளியே வருகின்றன. இது மாதிரி இதுக்கு நம்மள நாமே ஆட்பட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்குள்ள இருக்கிற எல்லா ஆசைகளும் அப்பதான் அது வந்து வெளியே வரும். அதனாலதான் நம்முடைய யோகத்துல இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயுமே ஹிமாலயாஸ்கெல்லாம் போகாம இங்கே இருந்தே நம் வாழ்விலேயே அனைத்தையும் எதிர்கொண்டு அதை எல்லாத்தையும் வந்து அதனோட டீல் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்து அதை வெற்றி கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கை ஆக்குவது அப்படிங்கிற ஒரு மிகவும் உன்னதமான ஒரு இதை கொடுத்தது. அதனாலதான் விதிகள் சாதாரண பகுத்தறிவு இவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று விட்டதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் அவற்றில் மூழ்குகின்றனர். இது நம்ம வந்து சில குரூப்ஸ் எல்லாம் பார்ப்போம். நான் அந்த குரூப்பு, நான் இந்த குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஓஷோ ஆசிரம்ல இருந்து வந்திருந்தாங்க ஒரு குரூப்பு. எங்களை பார்த்து அவங்க அப்படி சிரிக்கிறாங்க எல்லாத்துக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னு சொன்னா அவரு ஒரு பெரிய ஞானி, அதனால அவரை ஃபாலோ பண்றதுனால நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை விட 1000 மடங்கு பகவான் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இத்தகைய தவற்றை செய்யாதிருக்கும்படி ஸ்ரீ அரவிந்தர் பலமுறை தமது எழுத்துக்களில், குறிப்பாக த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, யோகங்களின் இணைப்பில் நம்மை எச்சரிக்கிறார். சோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன்மீகத்துல நம்ம முன்னேறி செல்ல செல்ல பலவிதமான இது போல ஒலிகள், இந்த கிளையர் வாயன்ஸ், கரெக்டா வசந்தாமா நான் சொல்றது? கிளையர் வாயன்ஸ் தானே அது? தேங்க்யூமா. அப்படிதான். அது மாதிரி ஏதோ குரல்கள்லாம் கேட்கும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றது உண்டு. சோ இதுல எல்லாம் நம்ம வந்து நம்மளை நாமே ஆட்படுத்திக்காம இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது.
மனிதனுடைய வேக எழுச்சிகளுக்கெல்லாம் மிக மேலே சென்ற பிறகுதான் விடுதலை பெற முடியும். அதாவது ஆன்மீகத்துல இந்த நிலையை நான் எட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுவே ஆசைதான். அது கூட நமக்கு இருக்கக்கூடாது. அன்னை நமக்கு எப்பொழுது எப்படி தர வேண்டுமோ அப்பொழுது அப்படி தருவார். அதோட நம்ம அமைதியா இருக்கணும், அந்த பொறுமையா இருக்கணும். அதுதான் முக்கியமானது. ஆசைகள் தூண்டுதல்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு உயர்ந்த நான் என்ற முனைப்பற்ற சுதந்திரத்தை பெற்ற போதே ஒருவனுக்கு சுதந்திரமாக இருப்பதற்கு உரிமை கிடைக்கிறது. அதாவது நான் தான் எல்லாம் அப்படின்ற அந்த ஈகோ அது எப்போ போகுதோ அப்பதான் அவனுக்கு வந்து சுதந்திரமாக இருக்க உரிமை கிடைக்கிறது. சோ இந்த சுதந்திரம், இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய அறியாமையிலிருந்து, நம்முடைய அகந்தையிலிருந்து விடுபடும் பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே சமயம் உயர்ந்த பகுத்தறிவுடையவர்களாகவும் சமுதாய விதிகளின்படி பார்த்தால் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாகவும் இருப்பவர்கள் தங்களை பெரிய ஞானிகள் என்று நினைத்து கொள்ள கூடாது. இதுவும் அடுத்த எச்சரிக்கை. ஒருத்தட்ட கேட்கும்போது அன்னை கிட்ட கேக்குறாங்க. அப்போ அன்னை சொல்றாங்க, இங்க இருக்கும் பல சாதகர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஒரு ஆசிரமத்தை தலைமை ஏற்று நடத்தும் அளவிற்கு ஞானம் பெற்றவர்கள்னு சொல்றாங்க அன்னை ஒருத்தர்கிட்ட. அப்ப இதை என்னன்னு சொல்றது? அப்படி இருந்தும் அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நொழ்நீத்தெல்லாம் அவ்வளோ சாஃப்ட், அவ்வளோ அமைதியா அவர் பாட்டு வந்து நீங்க வீடியோல எல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஆனா வந்து ஒரு இது கூட இருக்காது. இது போல எத்தனையோ பேரை வந்து சொல்லிட்டே போகலாம், அந்த சாதகர்கள் அத்தனை பேரையும். இந்த இவங்களை எல்லாம் பெரிய ஞானிகள்னு அவங்க நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அவர்களுடைய ஞானம் ஒரு மதிமயக்கமே. அது ஒரு மதிமயக்கம்னே சொல்லிட்டாங்க. அதில் ஆழ்ந்த உண்மை ஏதும் இல்லை. அது வந்து சும்மா வெறுமனை படிக்கிறது, அதை வந்து சொல்ல வேண்டியது, அவ்வளவுதான். சட்டத்திற்கு மேல் சென்றுவிட்ட ஒருவன் தான் சட்டத்தை மீற முடியும். அதாவது இது எல்லாத்தையும் கடந்து விட்ட ஒருவனாலதான் அந்த சட்டத்தை மீற முடியும். அதே போல மரபுகளை அலட்சியம் செய்பவன் மரபுகளுக்கு மேல் சென்றிருக்க வேண்டும். அந்த மரபுகளுக்கெல்லாம் மேல போய் இன்னும் தூயவனாக அவன் இருக்க வேண்டும். விதிகளை இகழ்பவன் விதிகளை தாண்டி மேலே சென்றிருக்க வேண்டும். இந்த விடுதலையின் நோக்கம் ஒருபோதும் தனிப்பட்டதாக அகங்கார தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது. ஒரு பேராவலை திருப்தி செய்யும் ஆசையாக தன்னுடைய ஆளுமையை கைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது. இந்த எல்லா இதையும் மதர் ரூல்ட் அவுட் பண்ணிட்டே போறாங்க. உன்னுடைய ஆழ்மையை இல்லாட்டி உன்னுடைய ஆசையை இதுக்காக எல்லாம் இதுக்கு தீனி போடுற மாதிரி இது எதுவுமே இருக்கக்கூடாது. உயர்வு மனப்பான்மை, பிறர்பால் இகழ்ச்சி, சாதாரண மக்கள் கூட்டத்தை விட தன்னை உயர்ந்தவனாக எண்ணி நடத்தல், இது போன்ற குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அடுத்து ஒரு லிஸ்ட் வேற நம்ம சொல்றாங்க. நமக்கும் பல சமயம் இது மாதிரி நான் வந்து அன்னையை வழிபடுகிறேன், அதனால மற்ற எல்லாரையும் விட நான் ரொம்ப சிறந்தவன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மற்ற லெவல்லையும் மிக சிறந்த எத்தனையோ பக்தர்களும் மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம ஒரு நிமிஷமும் மறக்க கூடாது. மற்றவர்களை விட நீ உயர்ந்தவன் என்னும் எண்ணம் உண்டாகி தரக்குடன் கேலியாக நான் இவர்கள் போன்றில்லை என்று பேச தோன்றும் போது கவனமாயிரு. அப்பொழுது நீ தடம் புரண்டு படுகூழியில் விழப்போகிறாய். இது அதான் இந்த யோகத்துல இருக்கிற பிட்ஃபால். நமக்கு வந்து எதுவுமே நமக்கு இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எந்த விதமான ஒரு தோற்றத்தை வைத்தோ இல்லாட்டி ஒரு சாதாரண அவர்களுடைய பேச்சை வைத்தோ நாம வந்து எதையும் தீர்மானிக்க கூடாது. அடுத்த வாரம் பார்க்கலாம். விஜயகலாச்சு ஏதாவது கேள்விகள் இருக்கா? வசந்தா சொல்லுங்கம்மா. அம்மா இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பைபிள்னு சொல்லலாம், ஒரு நல்ல வார்த்தையா. என்னன்னா அந்த கோடுங்கிறது வந்து நீங்க சொன்னது ஒரு சில நேரங்கள் ஆரோவில சுட்டி காட்டின்னு சொன்னீங்க. அங்க வந்து அந்த பொதுவான எத்திக்கல் ரூல்ஸ்ங்கிற மாதிரி வெளியில இருந்து உள்ள கட்டாயங்கள் இல்லாம இருக்கு. ஆனா உள் மனிதன் உயர்வாக இருக்க வேண்டும்ங்கிறது வெரி வெரி எசென்சியல். செல்ஃப் கண்ட்ரோலும் நல்ல குணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும்.
அதுல வந்து மதர் சொல்ற நிறைய நிறைய விஷயங்கள்ல ஐ திங்க் 70% பண்ணினா கூட அது 100% நம்மள நல்லவங்களை ஆக்கிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒவ்வொன்றும் அவ்வளவு ஸ்ட்ராங் கைடன்ஸ். அப்புறம் இந்த சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் அதுல மதர் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் சொல்றாங்க. So here is my proposal. அதை பத்தி பேசிட்டு consolidation mother gives. We put surrender first at the top of the list. That is, we accept what Sri Aurobindo has said, that to do the integral yoga, one must first resolve to surrender entirely to the divine. There is no other way. This is the way. But after that, one must have the 5 psychological virtues, 5 psychological perfections, and we say that these perfections are sincerity or transparency, faith or trust in the divine naturally. Third one is devotion or gratitude, courage or aspiration, endurance or perseverance. இப்படி நம்மள அவ்வளவு அந்த 5 பாயிண்ட நான் ஒரு நாளைக்கு 100 தடவை நான் சொல்ல முடியும்னா என்னால் தப்பே பண்ண முடியாது. அந்த அளவு பர்ஃபெக்டா கைட்லைன் இஸ் தட். நம்ம இட் இஸ் அவர் வே. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுது. இந்த போர்ஷனே ரொம்ப நல்லா இருக்குமா. ஏன்னா நமக்கு அதாவது அந்த சிந்தசிஸோ மற்ற புக்லயோ அவங்க பலது சொல்லுவாங்க. அது அத்தனைக்கும் இது வந்து இன்னும் சிம்பிளிஃபைடு சம்மரி. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி. ஓகே, வேற யாருக்காவது எதுவும் சொல்லணுமா? ஒரு ராதாராணி இன்னைக்கு வரலையோ? அவங்கதான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்லுவாங்க. அவங்க இருந்தாங்கம்மா நடுவுல. ஒருவேளை அவங்களுக்கு 5 o'clock ஏதோ ஒரு வேலை இருக்கிறதுனால நாங்களா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பாக்யலட்சுமி சொல்லுங்கம்மா. அம்மா அன்னை புக்ல கூடங்கம்மா, உன்னை கொள்ள வேண்டிய சக்தி உனது சொந்த உடைமை ஆக்கிக் கொள்ள உரிமை பாராட்டக்கூடாது. நான் இறைவனின் கருவி என்னும் செருக்கு கூடாது, வீண்மையோ மகிமையோ கூடாது. உன் மூலம் வேலை செய்யும் சக்திகளின் மகிமைகளை உன் மனம், பிராணன், உடல் இவற்றில் எதுவும் தனது சொந்த தனிப்பட்ட திருப்திக்காக பண்ணவோ சொந்த காரியங்களுக்காக திருப்பவோ அனுமதிக்க கூடாது. அந்த அன்னை புக்கு வந்து நமக்கு ஒரு வேத மந்திரம் மாதிரி. அது ஒண்ணு படிச்சாலே போதும், நமக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. எல்லா விஷயங்களும் அதுல வந்து பகவான் ரொம்ப ஒரு அந்த கியூட்டான புக்ல சொல்லி முடிச்சிட்டாரு. அத்தனையுமே அதுல இருக்கு. சோ அது ஒண்ணு போதும் நம்மளுடைய கைடன்ஸுக்கு. அன்றாடம் அதை படிச்சாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் மாதிரி. மீரா சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. ஒளிபொருந்திய பாதை வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் படிச்சிருக்கேன். அப்பவே நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். வேற எதுவுமே வேண்டாமே, இந்த ஒளி பொருந்திய பாதையில மதர் சொல்லியிருக்கு ஒன்னொன்னு, அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியது, அத பழக வேண்டியதுதான் அத்தனையும் சொல்லியிருக்காங்க. அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே நம்மள நச்சுன்னு சுண்டி எழுப்பி விட்ட மாதிரி இருக்கு. அது இப்ப நீங்க இன்னும் உங்களுடைய தட் இஸ் டீடைல்ஸோட நீங்க அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுல இன்னும் எங்களுக்கு நல்லாவே புரியுதுமா. அதனால அதுக்கு மிக்க நன்றி. அதுவும் இன்னைக்கு செஷனும் ரொம்ப நல்லா இருந்ததுமா. நான் கொஞ்சம் நடுவுல வேலையா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சேர்ந்துட்டு அந்த பியூரிட்டி தான், அதுவே ரொம்ப அருமையா இருந்ததுமா. நல்லா இருந்ததுமா. நன்றிமா. நன்றி. பாக்யலட்சுமி சொல்லுங்கம்மா. அம்மா அதானுங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க இன்னைக்கு காலையில கண்ணப்பன் சாருன்னு கூட சொன்னாங்களுங்க. இப்ப அன்னை பகவான் பத்தி முதல்ல வர்றாங்க. எந்த புக்கு அவங்க படிக்க சொல்லலாம் அப்படின்னா, ஆமாங்க, சிந்தசிஸ் இதெல்லாம் வந்து கூட அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். ஒளி பொருத்திய பாதை வந்து ரொம்ப இதா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, அதுதான் ஈஸியா இருக்கும். பானுப்பிரியா சொல்லுங்கம்மா.
குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். சாவித்ரியில பேஜ் 440ல வர்ச்சு இஸ் அ கிரே பாண்டேஜ் அண்ட் அ கேல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த கிரே பாண்டேஜ் அந்த கிரே ஏரியா அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்ம 3 குணாஸோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் 9 காம்பினேஷன்ஸ் கொடுத்திருக்காங்களா? அதுல வந்து இந்த வர்ச்சுவோட கிரே பாண்டேஜ் ஏரியா வந்து எதுல ஃபால் ஆகுதுன்னா சத்வா பிளஸ் தமசா. இந்த சாத்விக் ஈகோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல சத்வா பிளஸ் தமஸ் காம்பினேஷன்ல இருக்கிற ஏரியால இந்த வர்ச்சுனால ஏற்படுற அந்த கிரே ஏரியா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கிளாஸ்ல படிச்சோம்மா. யா, இட் இஸ் ட்ரூ. அந்த சாத்விக குணம் அப்படின்னு சொன்னாக்கா அது 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 அதுதான் அந்த நாம நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிறது. அந்த அது கூட வந்து தவறானது தானே. நாம எப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வரணும், அப்பதான் நம்ம நல்லவனா கெட்டவனான்னு தெரியும் இல்லையா? எப்போ நமக்கு நல்லவனா கெட்டவனான்னு நம்ம வந்து எப்போ அது நமக்கு நாமே அதை ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, இது மாதிரி ஏதான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்துல நாம எப்படி நாம நடந்துக்கிறோம், அது நிஜமாவே அந்த அனைத்தையும் கடந்த நிலையில நாம நடந்துக்கிறோமா இல்லையா, அதை வச்சுதான் அந்த அது தீர்மானிக்கப்படுது இல்லையா? சோ அதுதான் முக்கியமானது. அப்ப அந்த ஒரு ஏன் அன்னை வந்து வேலைதான் முக்கியம் அப்படின்னு இந்த யோகத்துல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வேலையின் மூலமாக மற்றவர்களோடு இணைந்து அந்த வேலை செய்யும் பொழுது நாம அந்த வேலையில இருந்து என்ன கத்துக்கிறோம், மற்றவர்களிடமிருந்து என்ன கத்துக்கிறோம், எவ்வளவு பொறுமையா இப்ப அவங்களுக்கு தெரியலன்னா நம்ம சொல்லி கொடுக்குறோம், இல்லாட்டி நாம எவ்வளவு பொறுமையா கத்துக்கிறோம், இல்லாட்டி நமக்கு தெரியல அப்படிங்கறத எவ்வளவு நேர்மையோட நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த வேலை செய்யும் போது. அப்பதான் எல்லாம் வரும். ஒரு இந்த சந்தர்ப்பத்துல ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஒரு புதுதாக ஆரோவில்ல சேர்றவங்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்க சொன்னாங்க. அது வந்து என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ்ல எடுக்கணும். இப்போ அதுல அந்த வகுப்புல கலந்துக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னாக்க, மதர்ஸ்ரீ அரபிந்தோவோ இல்லாட்டி ஆன்மீகமோ இந்த அடிப்படை எதுவுமே இல்லாதவர்கள். ஏதோ ஒரு காலையில வந்து ஒரு ஒரு சாமிக்கு இப்படி ஒரு இதை காமிச்சிட்டு போறவங்க. இப்ப இது மாதிரி ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு கர்மயோகத்தை பற்றி சொல்லணும். எப்படி சொல்வீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே தெரியாது. கர்மயோகம்னா என்னன்னே தெரியாது. கர்மனா என்னன்னு தெரியாது, யோகம்னா என்னன்னு தெரியாது. மதர்ஸ்ரீ அரபிந்தவும் தெரியாது. அவர்களுக்கு எப்படி வந்து இதை புரிய வைப்பீர்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். புவனேஸ்வரிமா சொல்லுங்க. வெரி குட். அது வந்து அவங்களுடைய வேலையை சரியா செய்யுங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலைகளை நீங்க சரியா செய்யுங்கம்மா, தவறு இல்லாம செய்யுங்க, நேர்மையோட செய்யுங்க, கடமை உணர்வோட செய்யுங்கன்னு சொல்லலாமே தவிர புதுசு புதுசா வேலையை சொன்னா அவங்க இந்த நம்ம லைன்ல ஏத்துக்குவாங்களாங்கிற சந்தேகம். ஆனா எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும் இல்ல, அவங்கவுங்களுக்குன்னு வேலைகள் இருக்கும் இல்ல. இது அடுத்த கட்டம். புவனேஸ்வரிமா, இது அடுத்த கட்டம். கர்மயோகம்னாக்கா என்ன? இதுதானே செயல்படுறதுதான் சொல்லணும். ஆமாம்மா, கர்மயோகங்கிறது நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா, சும்மா அது நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு லேமேன் அப்படின்னு சொல்றேன் நான். ஒருத்தருக்குமே அதை பத்தின ஒரு ஐடியாவுமே இல்ல. இப்ப என்ன செய்யறது? நீங்க சொல்லுங்க. சண்முகப்பிரியா சொல்லுங்க. வணக்கம்மா. நம்ம இப்படி இல்லைன்னா புரிய வைக்க ட்ரை பண்ணலாமா? நமக்கு வந்து நம்ம அதிகமா கொடுக்கதான் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அது எந்த ரீதியாக இருக்கு, அது வேலைன்னு மட்டும் இல்ல, மனிதர் நம்ம கிட்ட என்னெல்லாம் முன்னாடி வருதோ, மனுஷங்க வராங்களா அவங்க கிட்ட அன்பை கொடு, வேலை செய்யறியா இன்னும் நீ உன்னோட பெஸ்ட கொடு, அப்போ யூ வில் ரிசீவ் மோர். அந்த ரிசீவ் மோர்ன்ற கான்டெக்ட்ல இருந்தே அவங்க வெளில வந்து your receivings will follow you. நீ குடுத்துட்டு போயிட்டே இருப்ப, உனக்கு பின்னாடி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த கான்டெக்ட்ல அவங்களுக்கு புரிய வைக்கலாமா? நான் வந்து இதை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு எனக்கு ஆக்சுவலா தெரியல.
லிட்ரலா எனக்கு தெரியல. அதுதான் அன்னைக்கு இருந்த சேலஞ்சு. ஏன்னா அதுல இருக்கிறவங்க ஒரு ஆள் கூட, நான் சொல்றேன் ஒரு ஆள் கூட கர்மயோகம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க. இப்ப கர்மயோகம்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்காக நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. நாம வேலை செய்யணும், அதை கொடுக்கணும், அது என்ன வேலையோ அதை செய்யணும். இப்ப கர்மயோகம்னா என்ன? இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்டான்னாக்கா என்ன பதில் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோகம்னா என்ன அப்படின்னாக்கா என்ன பதில் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரோ ஒரு 2 சன்னியாசி செய்யக்கூடியது அல்லது பிசிக்கல் எக்ஸசைஸா செய்யக்கூடியதுங்கிற மாதிரி இல்ல ஒரு இல்ல வசந்தா. சாதாரண ஒப்பீனியன். இல்ல 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 வசந்தம்மா. அப்புறம் வேற வேற யாரு சொல்லுங்க. நான் வந்து யோகம்னா என்ன புவனேஸ்வரிம்மா சொல்லுங்க. ஏதாவது கிடைக்குது. யோகம் சொன்னா வயசானவங்க செய்யறதுன்னு தான் சொல்லுவாங்கம்மா. இல்ல வயசான அவங்க காலத்துல என்ன சாமி தெரியுமா சொன்னாங்க? கும்பிடுறது. இந்த பதில வந்து ஓரளவு நான் எதிர்பார்த்து தான் போனேன். ஆனா அது சரியா இருந்தது. யோகம்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா அதிர்ஷ்டம்ட்டாங்க. சிரிப்பா இருக்குமா? அது ரொம்ப கரெக்ட் மேடம். ரொம்ப காம்பினேஷன். கரெக்ட் மேடம். உனக்கு ரொம்ப யோகம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல யோகம் புரியுதா இருக்கும்பாங்க. இப்போ? கரெக்ட், அதிர்ஷ்டம். கரெக்ட் புரியுதா இப்போ? எந்த லெவல்ல இருக்கிற ஒரு மனிதர்கள்னு யோகம்னாக்கா அதிர்ஷ்டம் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில. ஆனா எனக்கு தெரியும் இது மாதிரி ஒரு இது வரும் அப்படின்னு. ஏன்னா நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், இவங்களுக்கு எப்படி நான் சொல்றது அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். இது எவ்வளவு நான் வந்து ஒரு சாதாரண விஷயத்த ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். அவங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல வரல, எனக்கு தெரியலன்னு நான் சொல்ல வர்றேன். எனக்கு தெரியல, அவங்களுக்கு எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. சரி, யோகம் அப்படின்னு சொன்னா அதிர்ஷ்டம் அப்படின்ட்டாங்க எல்லாரும். ஏன்னு சொன்னா யோகம்னா அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம்? அவங்கவுங்க ஜோசியம் பாக்குறாங்க. இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்ட நாள், இன்னைக்கு இது இப்படி பாக்குறாங்க. இப்படி பார்க்கிற மனிதர்களுக்கு நீங்க போய் யோகம்னாக்கா என்னன்னு சொல்லுவீங்க? சோ இது ரூல்ட் அவுட். அப்புறம் அடுத்தது, சரி கர்ம யோகம் அப்படின்னா என்ன? கர்மனா என்ன அப்படின்னாக்கா நாங்க செஞ்ச பாவம் மேடம் அப்படின்றாங்க. அப்போ இது நீங்க சொல்றதெல்லாம் அந்த கர்மயோகம்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்காக நாம பேசுறோம். நான் தான் முதல்லயே சொன்னேன், இது ஒண்ணுமே தெரியாது, இத பத்தின ஐடியாவே இல்ல அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்படி சொல்வீங்க? சோ இதுலதான் அந்த சேலஞ்சே இருந்தது. ஆனா நல்லா இருந்தது. என் கூட இருந்தவங்க வந்து எனக்கு உபநிஷத்துல அத சொல்லியிருக்கு, வேதங்கள்ல இத சொல்லியிருக்கு, எசேசான் கீதால இத சொல்லியிருக்காரு, கீதையில பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் கரெக்ட் தான். இதெல்லாம் வந்து நானும் எழுதிட்டு போவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளுக்கு கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லணும். அப்படின்னா என்ன சொல்றது? அப்படின்ன உடனே நம்ம பெரிய லாஜிக்கெல்லாம் பேசுவோம். ஆனா மிகவும் எளிமையாக நமக்கு எப்படி ஒருவருக்கு சொல்வது என்பது இன்னும் நான் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத தான் இதுல நான் சொல்ல வர்றேன். ஒண்ணுமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு இதை எப்படி சொல்றது? வசந்தம்மா என்ன சொல்லுங்க. அம்மா நீங்க சொன்ன சேலஞ்ச கொஞ்சம் யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கதை தான் சொல்லணும். ஸோ அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் ஈடுபாடு வரும். அதுல வந்து நம்ம யாராவது கர்மயோகம் சிறப்பானதுன்னா திருநாவுக்கரசரோ யாரான ஒருத்தரை பத்தி கொஞ்சம் தூரம் சொல்லி அவங்க நடுவுல சில கருத்துக்கள் கொடுத்தா அது வழியா தான் போகணுமோ என்னவோ. ஏன்னா நீங்க சொல்றது ஒரு ரொம்ப டிபிக்கல் சுச்சுவேஷன். சோ இதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வகுப்பும் நான் எடுக்கணும், அவங்களுக்கு வந்து அது சரியான வகையில அதை புரிய வைக்கணும். அதே சமயம் நான் கொஞ்சம் ஒரு லேசா ஒரு சீடை அவங்களுடைய மனசுல போடணும். இதுதான் இப்ப முக்கியமானது. இதுதான் இதுல சேலஞ்சு. ஆனா அவங்களுக்கு இத பத்தின எந்த ஐடியாவும் இல்லை. இது அடுத்த முக்கியமான விஷயம். ஆனா அந்த ஒரு செஷனுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஃபீட்பேக் வந்தது. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாத ஒண்ண வந்து விளக்கி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அது வந்து அவ்வளவு தூரம் ஒரு சரியான விளக்கமாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் படல. பட் அந்த பேப்பர்லாம் இன்னும் கூட வச்சிருக்கேன் நான். என்னோட லேப்டாப்ல எல்லாமே வச்சிருக்கேன்.
சோ இது மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றேன் நான். நமக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு குழந்தைக்கு இது எப்படி நம்ம சொல்லுவோம்? அப்படி அவங்களுக்கு சொல்லணும். இப்ப நமக்கு தெரியும், பெரிய லாஜிக் எல்லாம் தெரியும். நம்ம வந்து சிந்தசிஸ் படிக்கிறோம், அது படிக்கிறோம், அது படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். ஆனா ஒரு குழந்தைக்கு எப்படி நாம எடுத்துட்டு போறது? ஒரு குழந்தைக்கு அதனுடைய பாஷையில நாம எப்படி அதை புரிய வைப்பது? அதுக்கு எப்படி எளிமையா சொல்வது? அதுதான் இங்க சேலஞ்ச் இல்ல. அதுதான் முக்கியமானது. அதுல நாம வந்து ஓகே ஓரளவு நம்ம தேறிட்டோம்னா தேறிட்டோம். அதுதான் ரொம்ப இதுல வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. அந்த குழந்தைகளுக்கு இது யோகம்னு சொல்லாம, ஆனா இத வந்து அவர்களை ஒரு பயிற்சி செய்ய வைப்பது. அப்படிதான் அன்னைக்கு கடைசியில ஆச்சு. ஒரு 25 பேரோ 30 பேரோ இருந்தாங்க அன்னைக்கு. பட் இட் வாஸ் வெரி குட். நல்லா இருந்தது. எனக்குமே வந்து அது ஒரு பெரிய சேலஞ்ச் அது ஆக்சுவலா. ஏன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. தமிழ்ல வந்து சொல்லணும் அத. நம்ம இவ்ளோ படிச்சிருப்போம். ஆனா அது எப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி சொல்றது? யார் சொல்லுவா? எப்படி பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அதெல்லாம் கர்மயோகம்னா என்ன? அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு உதாரணங்கள் மூலமாக, விளக்கங்கள் மூலமாக அவங்களுக்கு சொல்லி, அது வந்து ஒரு 1 ஹவரோ 1 1/2 ஹவர்ஸோ போச்சு அது. நல்லா இருந்தது. அதே போலதான் இன்னொரு செஷனும் அதையே எடுக்க சொன்னாங்க. அப்போ அவர்களிடமே அது வந்து கொஞ்சம் படிச்ச பசங்களா இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த கர்மயோகம்னா என்னன்னு தெரியல. நாங்க ஏதோ ஜாயின் பண்ண வந்தோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா அப்புறமா சொன்னதுக்கு அப்புறம் அத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு என்ன எதை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரோவில் கான்டெக்ஸ்ட்ல என்ன அப்படிங்கிறது. அதை வந்து ஸ்லோவா அதை வந்து பில்டப் பண்ணி அது கொண்டு போகணும். அதுதான் அதுல இருக்கிற சேலஞ்சு. ஸோ இது எல்லாம் வந்து நமக்கு தெரியும்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு அடி வாங்குவோம். என்னைக்கு நமக்கு தெரியும்னு நினைக்கிறோமோ யாராவது ஒருத்தர் ஒரு சாதாரணமா இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு நமக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்ற அளவுக்கு நம்மளை இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஆன்மீகத்துல இது மிகவும் இயல்பானது. தேங்க்யூ. உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. அம்மா எங்களை நீங்க நிறைய யோசிக்க வச்சீங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி ரொம்ப மென்னா நம்ம இருக்கிற சமயத்துலதான் பழைய எத்திக் ரூல்ஸ வச்சு அந்த பழைய கதைகளை வச்சு நம்மள கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி அப்படின்னு தோணுது. நன்றிமா. நன்றி.